போன வீடியோல மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாண கதையை நம்ம பார்த்தோம். இப்போ அழகர் ஏன் ஆத்துல இறங்குறாரு, அதுக்கு பின்னாடி இருக்க புராண கதை என்ன பார்ப்போம். சுதபஸ் அப்படின்ற ஒரு முனிவர் நூபுர கங்கையில தீர்த்தமாடிட்டு பெருமாளை நினைச்சு தவம் இருக்காருங்க. அப்போ அந்த வழியா துர்வாச மகரிஷி போறாரு. ஆனா சுதபஸ் அவரை கவனிக்கவே இல்லை. இதனால கோபமான துர்வாசர் மண்டு கோபாபா அப்படின்னு சுதபஸ்க்கு சாபமிட சுதபஸ் உடனே தவளையா மாறுகிறாரு. அப்புறம் அவர் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்க, சரி பெருமாள் அழகரா வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறாரு. அப்புறம் அழகர் மலையில இருந்து அழகர் கிளம்பி வராருங்க. அவர் கிளம்பி வரப்போ அவரோட பக்தர்கள் எல்லாம் அவரை ஒரு ஊர்ல வச்சு பயங்கரமா அலங்காரம் பண்றாங்க. அந்த ஊர் தான் அலங்காநல்லூர் ஆச்சு. அப்புறம் சுதபஸ்ன்ற மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்த ஊர் மண்டூர்னாச்சு. அது மண்டியூர்னாச்சு. அதுவே மருவி வண்டியூர் அப்படின்னு மாறுச்சு. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு ஃபேமஸான கதையுமே இருக்குங்க. தான் தங்கச்சி மதுரை மீனாட்சியோட கல்யாணத்தை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கல்லழகர் கிளம்பி வராரு. ஆனா அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. அதுக்குள்ள கல்யாணமே நடந்து முடிஞ்சிருது. இதனால கோவப்பட்ட அழகர் ஆத்துக்கு இந்த பக்கம் கூட வராம திரும்பி வந்த வழியே கிளம்பி போறாரு. அப்ப அவரோட பக்தர்கள் எல்லாம் தண்ணி பீச்சி அவர் கொஞ்சம் குளுமையா கோவத்தை தனிச்சு அனுப்பி வைக்கிறாங்க இப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஆனா இந்த கதை உருவாக்குனது திருமல் நாயக்கர். இந்துசம்ல சைவ வைணவ மக்கள் சண்டை போடாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவர் உருவாக்கி வச்சதுதான் இந்த கதை. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். அப்புறம் நீங்க என்னைக்காவது இங்க போயிருக்கீங்களா? கமெண்ட்ஸ் சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு.